கடைபிடித்து தான் ஆகணும். ஏன்னா கட்டளை யாருடையது? நம்ம ஆண்டவருடையது. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறீங்க? இங்கே இங்கே வா, கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் சில கைகள்லாம் அங்கே உயர்றதே இல்லை. வசனத்தில் இருக்க காதுள்ளவன் கேட்க கடவன், கை உள்ளவன் கை உயர்த்த கடவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ கட்டளை என்ன செய்யணும்? இங்கே எல்லாரும் பாடினீங்க, என்ன பாடினீங்க? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். பாடினீங்களா இல்லையா? பாடினீங்களா இல்லையா? எத்தனை பேர் இயேசு மேல் அன்பா இருக்கிறீங்க? அன்பா இருக்கிறவர்கள் என்ன செய்யறீங்க? இயேசுக்காக என்ன செய்றீங்க? உங்களோட அன்பை எப்படி தெரிவிக்கிறீங்க? அப்படி வசனம் இருக்கா? இருக்கா? மத்திய 14 அப்படியே நம்ம அங்கே மறக்கக்கூடாது, அங்கே வர வேணுமா? மத்திய 14 நம்ம திருப்பி வரோம். யோவான் 14:15 சீக்கிரமா. யோவான் 14:15 சீக்கிரமா. யாரு சொன்னார்? கட்டளை கொடுக்கிறவர் சொல்றார். என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளே. அப்ப நம்முடைய அன்பு நாம் எப்படி வெளிப்படுத்துறோம், எப்படி தெரிவிக்கிறோம் ஆண்டவருக்கு? அவர் கட்டளையை கை கொண்டு நான் இயேசுவின் மேல் அன்பா இருக்கிறேன் என்று தெரிவிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அப்போ நம்ம சும்மா பாட்டு பாடுகிறதுனால அன்பு ஆகாது. பாட்டு பாடுகிறதுனால ஜீசஸ் ஐ லவ் யூ நிறைய பேர் சொல்லுவார் வர்ஷிப் நேரத்தில். சும்மா எல்லாம் போய் அதுவும் கட்டளை கீழ்படிக்கிற நேரம் வரும்போது, ஆண்டவரே எனக்கு தலையடி அதனால நான் ஜெபிக்காம படுத்துட்டேன், ஆண்டவரே எனக்கு முதுகு வலி அதனால நான் இன்றைக்கு சபைக்கு போகலை, சபை கூடுதல் நான் விட்டு விட்டேன். சாக்கு போக்கு சொல்றது. நம்முடைய பலவீனங்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்வோம்? சாக்கு போக்கு சொல்றது. ஆனா உண்மையாய் ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறவர்கள் எந்த சாக்கு போக்கும் சொல்ல மாட்டார். பலவீனம் இருக்கும், பலவிதமான பலவீனம் இருக்கும். ஆனா அந்த பலவீனத்தின் மத்தியில் அவருடைய கட்டளை கீழ்ப்படிகள் தான் உண்மையாய் இயேசுவை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார் தம்முடைய சீசர்களை பார்த்து, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை என் கட்டளைகளை கை 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 23 வாசி பாருங்க, அதே அதிகாரத்தில். சீக்கிரம் சீக்கிரம், எனக்கு நேரம் இல்லை. ஆமா ஆமா. அப்போ ஒருவன் என்னில் பாட்டு பாடுவானா? அன்பாய் இருந்தால் ஆமா அவன் 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 இயேசு சொல்றார், என் மேல உண்மையா யாருக்காவது அன்பு இருந்தா அவன் என்ன செய்வான்? அவள் என்ன செய்வாள்? என்ன செய்வாள்? ஆமா, கட்டளைக்கு கீழ்ப்படியும். அப்ப கட்டளைக்கு கீழ்ப்படிகள் தான் இயேசு மேல அன்பா இருக்கிறவர்கள். அல்லேலூயா. இயேசு மேல அன்பா இருக்கிறவர்கள் யாரு? அவருடைய வசனத்துக்கு அவருடைய கட்டளைக்கு சாக்கு போக்கு சொல்லாம, என்னெல்லாம் பிரச்சனை இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், பலவீனம் இருந்தாலும், பற்றாக்குறை இருந்தாலும் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகள் தான் உண்மையா இயேசுவை நேசிக்கிறவர்கள். கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து கேளுங்க, நீ உண்மையா இயேசுவை நேசிக்கிறாயா? கேளுங்க, சும்மா போலியோ கேளுங்க, தைரியமா கேளுங்க. அப்ப என்ன அடையாளம்? கட்டளைக்கு கீழ்ப்படிவார். சாக்கு போக்கு சொல்லவே மாட்டார். கூடாது இல்ல, மாட்டார். அல்லேலூயா. என்னோட தமிழ் ஏதாவது பிழை இருந்தால் மன்னிச்சுக்கொள்ள, நான் ஒரு மலையாளி, அதனால சில நேரம் தமிழ் ஏதாவது பிழை எல்லாம் வரும். ஆனால் மன்னிப்பீங்க தானே? அது தூக்கி பிடிச்சு கொண்டு பாசுறது எல்லாம் போகக்கூடாது. என்னோட இருக்கிறீங்களா? ஆனால் ஆவியானவர் எனக்கும் உதவி செய்வார், உங்களுக்கும் உதவி செய்வார். இப்போ வெளிப்படுத்தல் 3 நம்ம அதுக்குள்ளே வருவோமா? நம்ம மத்திய 12 மறக்கக்கூடாது, எனக்கு திருப்பி அங்கே வரணும். இப்போ நாம் யோவான் 14:23 விட்டு நாம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சீக்கிரமா. வெளிப்படுத்தல் 3:8. ஆமா. உன் கிரியைகளை, இது மணவாளன் மணவாட்டியோடு பேசுகிறார். மணவாளன் மணவாட்டியோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்?
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நம்முடைய கிரியைகள் எல்லாம் அறிந்த ஒருவர் உண்டு. நம்முடைய வேதனை அறிந்தவர் நம்முடைய கிரியைகளையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய வேதனை அறிந்தவர் நம்முடைய கிரியைகளையும், என்னுடைய உட்கார்தலும் எழுந்திருக்கிறதும் நடக்கிறதும் படுக்கிறதும் பேசுகிறதும் அறிந்த ஒருவர் உண்டு. புருஷனுக்கு தெரியுமோ இல்லையோ, மனைவிக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் என்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிற ஒருவர் உண்டு. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பலன், எவ்வளோ பலன். நீ ரொம்ப போராடுகிறாய், உன்னோட வாழ்க்கையில் நிறைய போராட்டம், உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், ஆமா, என் வசனத்தை ஜெபிச்சதுனால என்ன சொன்னாரா? நீ அடிக்கடி ஜெபிக்கிறதுனால சொன்னாரா? நீ அடிக்கடி உபவாசிக்கிறதுனால சொன்னாரா? ஊழியம் செய்கிறது சொன்னாரா? இல்ல, அது ஒன்றும் சொல்லல. என்ன சொன்னார்? என் வசனத்தை. யாருடைய வசனத்தை? என் வசனத்தை. வசனம் பாருங்க, எல்லா செழிப்பும் இருக்கும்போது, எந்த பிரச்சனை இல்லாம இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது வசனம் கீழ்படிக்கிறது லேசு. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? ஆனா இயேசு என்ன சொல்றார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்தபடியால், என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்தபடியால். அப்ப யாருக்கு சொன்னார்? கொஞ்சம் பலன் இருக்கிறவருக்கு. நிறைய போராட்டம், நிறைய பாடுகள், நிறைய கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவம். அந்த உபத்திரவத்தின் மத்தியில இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பெரிய ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? தொடர்ந்து வாசிங்க. திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். எப்படிப்பட்ட வாசல்? எப்படிப்பட்ட வாசல்? திறந்த வாசல். அப்ப திறந்த வாசல் யாருக்கு? சாக்கு போக்கு சொல்லாம, ஆமா, பலவீனம் எதையா இருந்தாலும், பிரச்சனை எதையா இருந்தாலும், போராட்டம் எதையா இருந்தாலும், சாக்கு போக்கு சொல்லாம இயேசு உட்கார சொன்னா உட்காருது, ஓட சொன்னா ஓடுது. நம்ம கேட்க மாட்டோம், ஏன் ஆண்டவரே நான் உட்கார வேணும்? அவர் எதை சொன்னாலும் போன்னு சொன்னா நம்ம போவோம், புறப்பட்டு போன்னு சொன்னா போனோம். நம்ம ஆண்டவர் எதை சொன்னாலும், என்ன பலவீனம், என்ன போராட்டம், என்ன பிரச்சனை இருந்தாலும் செய்கிறவர்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு திறந்த வாசல். யாருக்கு? சபைக்கு போறவனுக்கா? ஜெபிக்கிறவனுக்கா? உபவாசிக்கிறவனுக்கா? யாருக்கு? கொஞ்சம் பலன் இருந்தும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பாடு. சில மனைவிகளுக்கு கணவரால் பிரச்சனை, சிலர் கணவர்களுக்கு மனைவியால் பிரச்சனை, தாய் தப்பருக்கு பிள்ளைகளால் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு தாய் தப்பரால் பிரச்சனை. ஆனால் எந்த சூழ்நிலைமையாக இருந்தாலும் இருக்கிற கொஞ்சம் பலத்தில் சாக்கு போக்கு சொல்லாமல் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துகிறவரை பார்த்து தேவன் சொல்றார், என் வார்த்தையை கனப்படுத்துகிறவரை நானும் கனப்படுத்துவேன். இயேசு சொல்றார், கொஞ்சம் பலன் இருந்தோம் என் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறபடியால் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசல். ஆமா, தொடர்ந்து வாசிங்க. ஆமா, சீக்கிரமா தொடர்ந்து வாசித்தோம். அல்லேலூயா. திறந்தவர் யாரு? இயேசு. இயேசு திறந்தால் யாரும் பூட்டவே முடியாது. ஆனா இயேசு பூட்டினா யாரும் திறக்கவும் முடியாது. ஆமா, அல்லேலூயா. நம்ம திருப்பி யோவான் 14:23 வருவோம். ஆமா, சீக்கிரமா. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை, அப்போ அன்பு கூறுவேன் என்று பாடுகிறவர்களா? அப்படி பாடுகிறவர்களா? அது பாடுங்க, ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பாடுங்க. அப்பதான் அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கும். வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நான் எந்த வார்த்தை பேசினாலும் அதுக்குள்ள ஜீவன் இருக்காது, அது சத்தம் தான் இருக்கும். என்னோட இருக்கிறீங்களா? நான் பேசுகிற வார்த்தை முதல்ல எனக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். எனக்குள்ளே கிரியை செய்து
அது நான் பேசும்போது எனக்குள்ள இருந்த ஜீவன் புறப்படும். அது அநேகருக்கு ஜீவனை கொடுக்கும், அநேகருடைய ஜீவனை தொடும், அநேகருடைய ஜீவனை புதுப்பிக்கும், அநேகர் ஜீவனுக்கு ஒரு மறுரூபத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, தொடர்ந்து வாசிங்க. எது வாசிக்கிறீங்க? ஆமா, தொடர்ந்து வாசிங்க. யாருல அன்பா இருப்பார்? மறுபடியும் வாசிக்க, தொடர்ந்து மறு. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கவனித்து கேட்கணும். நான் கேள்வியெல்லாம் கேட்பேன், அதனால தான் நான் சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ண வரல, பிரசங்கம் ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு வர இல்லை. என்னுடைய நோக்கம் உங்களுக்குள்ள எல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டு நீங்க புது திராட்சை ரசமாக புது துருத்திக்குள்ள வார்த்து வைக்க போறீங்க. எத்தனை பேருக்கு விருப்பம்? நான் புது திராட்சை ரசமாக, புது திராட்சை ரசம் பழைய துருத்தியில் வச்சுட்டுனா துருத்தி கிழிந்து போகும், ரசம் சிந்தி போகும். அதனால புது ரசம் எங்க வைக்கணும்? புது துருத்தியில். ஹல்லேலூயா. தேவன் உங்களை புது ரசமாக புது துருத்தியில் வைத்து இந்த 2025ஆம் ஆண்டில் வித்தியாசமான காரியத்தை செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. யோவான் 14:23. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். என்ன செய்வான்? என் வசனத்தை கை கொள்வான். ஆமா, யாருல? இயேசுவின் வசனத்தை கை கொண்டு இயேசுவின் மேல் அன்பாயிருக்கிறவனிடத்தில் பிதாவும் அன்பாயிருப்பார். அப்பா, எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம அப்பாவே என் மேல அன்பா இருந்தால் அதை விட மேலே என்ன தேவை? எத்தனை பேர் புரியுது? நான் 4 பேரை பார்த்து அப்பா அம்மான்னு எல்லாம் கூப்பிடலாம், ஆனால் அவங்க திருப்பி சொல்ல வேணும் தானே, நீ என் மகன் என் மகள்னு சொல்ல வேணும். ஆமா இல்லையா? நாம் பூமியில் அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிடலாம், ஆனால் அவர் என்னை பார்த்து சொல்லணும், நீ என் மகன், நீ என் மகள். ஹல்லேலூயா. நான் தேவனை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன், ஆனால் அவர் திருப்பி சொல்ல வேணும், நானும் உண்மை நேசிக்கிறேன். எத்தனை பேருக்கு விருப்பம்? கர்த்தர் என்னை நேசிக்க வேண்டும், கர்த்தர் என்னை நேசிக்க வேண்டும். ஆனால் அதுக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் என்னை நேசிக்க வேண்டும் சொன்னால் என்ன சொல்ல வசனம் என்ன சொல்றது? இயேசுவின் மேல அன்பு கூர்ந்து அவருடைய வசனத்தை கை கொள்ளும் போது அப்பாவும் என் மேல் அன்பா இருப்பார். எவ்வளவு பெரிய ஒரு உறவு! இந்த உறவு தான் தேவை. பொன்னும் வெள்ளியும் ஒன்றும் இல்லை, பொன்னும் வெள்ளியும் ஒன்றும் இல்லை. என் அப்பா என் மேல் அன்பா இருந்தா அது மட்டும் போதும். ஹல்லேலூயா. ஆனா அப்பா யார் மேல் அன்பா இருப்பார்? மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் மறுவசை கூட 14:23. ஆமா, அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் என்ற உறுதி நம் ஆண்டவருக்கு இருக்கு. பாருங்க, நம் ஆண்டவருக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை, உறுதி இருக்கு. என்னது? யாரெல்லாம் என் மேல் அன்பா இருக்கிறார்களோ அவர்கள் சாக்கு போக்கு சொல்லாம, அவனுடைய பிரச்சனை எல்லாம் இருக்கும், ஆனா பிரச்சனையின் மத்தியில அவர்கள் என் மேல் அன்பு கூர்ந்து என் வசனத்துக்கு கை. ஆமா. ஆனா அடுத்த அவருடைய வாக்குத்தத்தம் என்னது? அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? நாங்கள். யார் அந்த நாங்கள்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் அவனோட அவனோட ஓ அவனோட. அப்பா அப்பா, எவ்வளவு பெரிய உறவு, எவ்வளவு பெரிய உறவு. என்னது? நாங்கள் அவனோட வா. எவ்வளவு பெரிய உறவு. யாரோட வாசம் பண்ணுவார்? மறுபடியும் யாரோட வாசம் பண்ணுவார்? இயேசு மேல அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொரு இடத்திலும் பிதாவை அன்பா இருப்பார். இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் அவரோட வாசம் பண்ணுவார். இப்ப நீங்க சொல்லுங்க, உண்மையில சொல்லுங்க, பொய் சொல்லக்கூடாது, மனசாட்சி வச்சு சொல்லணும். இயேசுவும்
அப்பாவும் ஆவியானவரும் உங்களோட வாசம் செய்கிறாரா இல்லையா? பாருங்க, இப்போ சத்தம் குரல் எல்லாம் குறைஞ்சிட்டு. எத்தனை தடவை ஞாயிற்றுக்கிழமை சபை விட்டு இருக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சபை கூடுதல் எத்தனை பேர் விட்டு இருக்கிறீங்க? நான் 2006ஆம் ஆண்டில் ரட்சிக்கப்பட்டேன். சாட்சியெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. 2006ஆம் ஆண்டில் ரட்சிக்கப்பட்டேன். கிட்டத்தட்ட 19 வருடம். கிட்டத்தட்ட 19 வருடம். ஒரு வருஷத்தில் 52 53 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. இன்று வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் ஆலயத்துக்கு போகாம இருந்ததில்லை. என்னோட இருக்கிறீங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீக்கிரமா. நானும் உங்களை போல மனிதன் தான். ஆமா, வாசிங்க சீக்கிரமா. 10:25. ஆமா ஆமா, அது எல்லாம் அதிகாரம் எல்லாம் சொல்லிட்டு வாசிக்கணும். ஆமா, 10. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லக்கணும். நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதோ அவ்வளவாய். எந்த நாள் சமீபித்து வருகிறது? கர்த்தருடைய வருகை நாள் சமீபித்து வருகிறது அளவுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? சபை கூடுதல் விட்டுவிடவே கூடாது. அவன் வசனம் சொல்றது சபை. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சபை கூடுதல் விட்டுவிடக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஆமா இல்லையா? ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணிருக்கிறீங்க? அப்போ நாம் என்ன செய்திருக்கிறோம்? சாக்கு போக்கு சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு எக்ஸாம் இருக்கு, டியூஷன் இருக்கு, அங்கே வேலை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த வியாதி இருக்கு, தலையீடு இருக்கு, எதுவெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி என்ன செய்திருக்கிறோம்? வசனத்தை நாம கீழ்ப்படியாம இருந்திருக்கிறோம். அது கடந்த நாட்கள். ஆனா இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். எல்லா சூழ்நிலைமையிலும், மழையானாலும் வெயிலானாலும், என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். வசனத்திற்கு நான் கீழ்ப்படிவேன். வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, நான் வசனத்துக்கு கீழ்ப்படிவேன். வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன். இனி சாக்கு போக்கு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இயேசு மேல அன்பாய் இருந்து அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசிக்கும் போது அவர் சொல்றார், பிதாவும் என் மேல் அன்பாய் இருக்கிறார், நாங்கள் அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். நாங்கள் அவனிடத்தில் வாசம் பண்ணுவோம். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆனா அடுத்த ஒரு வசனோட இருக்கு. என்ன வசனம்? 24. அதையும் சொல்லிட்டார். அதையும் சொல்லிட்டார். என்னது? யாருல? இயேசுவிடத்துல அன்பில்லாதவர்கள் போச்சு. என்ன செய்ய மாட்டேன்? சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். பாஸ்டர், நாங்க இன்றைக்கு எங்களோட குடும்பத்தில் ஒரு திருமணம் இருந்தது, ஒரு கொண்டாட்டம் இருந்தது. நாங்கள் அங்கே போகலன்னு சொன்னால் அவங்க கோச்சிட்டு உட்காந்துருவோம். அதனால நாங்கள் என்ன செய்கிறோம்? சபைக்கு வர முடியல. நாங்கள் என்ன செய்தோம்? அவர்களை சந்தோஷப்படுத்தும்படி கொஞ்சம் போனோம். என்று நாம் என்ன செய்கிறோம்? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சபைக்கு வராதபடிக்கு. ஆமாம். ஆனால் இயேசு என்ன சொன்னார்? என் மேல அன்பாய் இராதவன் என் வசனங்களை அவன் சாக்கு போக்கு சொல்றவர் யாரு? அன்பாயிராதவன். கரெக்டா சொன்ன. நான் சொன்னேன், சாக்கு போக்கு சொல்றவங்க எல்லாம் சாக்கில் போட வேணும். சபையில் வச்சு கொண்டு இருக்க கூடாது. சாக்கு போக்கு சொல்றவங்க எல்லாம் என்ன செய்யணும்? சபை யாருக்கு? இயேசுவின் மேல அன்பாய் இருந்து, மணவாளன் மேல் அன்பாய் இருந்து, மணவாளன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மணவாட்டியா தான் சபை இருக்க வேண்டும். ஒன்று நாமின் தான் வருது. பார்த்துன்னா நீங்க எல்லாம் பிள்ளைகளுக்கு நாம சொன்னோம், ஸ்கூல் கட் பண்ணக்கூடாது, கிளாஸ் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புறோம் தானே. ஆனா சொல்ற தாய் தப்புறம் என்ன செய்வார்? சில நேரம் சபை கட் பண்றது. பிள்ளைக்கு ஒரு நியாயம், பெற்றோருக்கு ஒரு நியாயம். ஜாக்கிரதை. என்னோட இருக்கிறீங்களா?
அப்போ நம்ம என்ன செய்ய வேணும்? எல்லா சூழ்நிலை மேலும் கர்த்தர் மேலே அன்பாக இருக்கணும். எத்தனை பேர் ஒரு பொருத்தனை எடுக்கிறீங்க? ஆண்டவரே, இன்றையிலிருந்து நம்முடைய எல்லா கட்டளைக்கும் நான் கீழ்ப்படிவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, என்ன குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன். உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. அதுக்கு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்ற. அல்லேலூயா. அப்படியே இயேசு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படி வேணும். இப்போ இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற மேலே பிரச்சனை வருமா? இயேசு சொன்ன வார்த்தைக்கு, இயேசு மேலே அன்பாக இருந்து இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மேலே பிரச்சனை வருமா? சிலர் அப்படி இப்படி இருக்கிறார். வரும், ஆனால் நாங்கள் வெற்றி சிறப்போம். ஏன்னா நம்ம கொஞ்சம் முன்ன பார்த்தோம், நாங்கள் அவனோட வாசம் செய்கிறதுனால அவனுடைய படகு மூழ்காதபடிக்கு தேவன் காத்துக்கொள்வார். நம்ம ஆண்டவர் பயணம் செய்த படகுக்கு விரோதமாக கடல் கொந்தளித்து வந்ததா இல்லையா? ஆண்டவரையும் விடலை. காற்றையும் மழையையும் உண்டாக்கின இயேசுவையும் கடல் விடலை. இயேசு பயணம் செய்த நல்ல நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்த படகுக்கு விரோதமாக கடல் கொந்தளித்து வந்தது. சீசர்களே பயந்துட்டார். தூங்கிட்டு இருந்த இயேசுவே அப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் அவருக்கு. தட்டி எழுப்புறார். பாஸ்டர், சீக்கிரம் வாங்க, எங்க வீட்டில் பிரச்சனை. விடிய காலம் 2 மணி. சீசர்கள் என்ன செய்திருக்கணும்? அவங்களுக்கு எல்லா அதிகாரம் இருந்தது, அது அதட்டி இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா படகுல யார் இருக்கு? இயேசு தூங்கினாலும் பிரச்சனை இல்லை, இயேசு விழித்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இயேசு படகுல இருந்துட்டுனா நானும் நீங்களும் அதட்டுனா எல்லாம் அமைதியாகும். அவர் கூட இருந்தால் போதும். அதை தான் இயேசு சொன்னார், நாங்கள் அப்படிப்பட்டவரோட வாசம் செய்வோம். அவர்களுக்கு விரோதமாக பெருங்காற்று வந்தாலும், பெருமழை வந்தாலும், பெருவெள்ளம் வந்தாலும் அது நிலைநிறுத்தப்படும். அல்லேலூயா. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25. நான் யார் சொல்லிய? இயேசு சொல்லிய எந்த வார்த்தை? எந்த கட்டளை? அங்கே சொல்லியிருக்கு இந்த வார்த்தை. அப்படித்தானே எழுதியிருக்கு. நான் சொல்லிய வார்த்தைன்னு சொல்ல தானே. ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக வாசித்து பார்க்க வேண்டும். நான் சொல்லிய இந்த வார்த்தை, ஸ்பெசிஃபிக்கா குறிப்பா சொல்கிறார். இந்த வார்த்தை, நான் சொல்லிய இந்த வார்த்தை. இந்த வார்த்தையின்படி சிஸ்டர் கரெக்டா சொன்னார். கேட்டு, வார்த்தையை கேட்டு நிதானமா கவனமா கேட்டு இதன்படி செய்கிறவன் யாரா இருந்தாலும், நல்லா கவனித்து கேளுங்க, ஹிந்துவா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், நாத்திகனா இருந்தாலும், யாரா இருந்தாலும். அங்க சொன்னாரா கிறிஸ்தவர்களுக்கு என்று சொன்னாரா? இயேசு என்ன சொன்னார்? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி, அந்த வார்த்தையின்படி செய்கிற எவனோ. அப்போ கிறிஸ்தவனுக்கு மட்டுமா? எல்லாருக்கும். ஹிந்துவா இருந்தாலும். சில நேரம் நாம் சொல்றோம், ஆண்டவரே நான் எல்லா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனேன், நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், என் பக்கத்தில் ஹிந்து இருக்கிறார், ஆனால் அவனுக்கு ஆசீர்வாதம். ஒருவேளை அவன் இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படுத்திருக்கும். ஒருவேளை அவனுடைய மனசாட்சியில் தேவன் சொன்ன வார்த்தைக்கு அவன் என்ன செய்திருப்பான்? கீழ்ப்படிந்திருப்பான். ஆனால் நாம கீழ்ப்படியாமல் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சபைக்கு போகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் சில பகுதியில் ஆசீர்வாதம் தடையாக இருக்கு. ஆனால் அவன் இது ஒன்றும் செய்யலை, ஆனால் அவன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். எத்தனை பேர் புரியுது? அதான் இயேசு சொன்னார், யாரா இருக்கட்டும், நான் சொல்லிய இந்த வார்த்தையை கேட்டு
அதன்படி செய்கிறவன் எவனோ, யாரோ, யாரா இருந்தாலும் ஆ ஆ ஆ ம் ஆ எந்த வீட்டின் மேல? எந்த வீட்டின் மேல? ஆமா, எந்த வீட்டின் மேல? யார் மேல? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தவன் மேல பெருமழை வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், பெருவெள்ளம் வந்து மோதினாலும் என்ன செய்தால் மோதும். எல்லாம் வந்து மோதும். அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, எல்லாம் மோதும். சொல்லுங்க, அக்கம் தைரியமா சொல்லுங்க, இதெல்லாம் மோதும். இதெல்லாம் வந்து மோதும். எது வந்து மோதும்? பெருங்காற்று, பெருமழை, பெருவெள்ளம் எல்லாம் வந்து மோதும். யார் மேல? வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற மேல இதெல்லாம் வரும். ஏன்னா நாம சாபம் நிறைந்த, பாவம் நிறைந்த பூமியில வாழுகிறோம். நம்ம எந்த பூமியில வாழுகிறோம்? பாவம் சாபம் நிறைந்த பூமியில வாழுகிறோம். அதனால இதெல்லாம் வந்து மோதும். என்ன பயந்துட்டீங்களா? இதெல்லாம் வந்து மோதும். ஆனா நான் ஸ்டடியா நிற்பேன். என் வீடு ஸ்டடியா நிற்கும். அல்லேலூயா. என்ன காரணம்? நான் இயேசுவின் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறேன். சாக்கு போக்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என் பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல மாட்டேன். என் போராட்டம் எல்லாம் சொல்ல மாட்டேன். எந்த போராட்டம் இருந்தாலும், எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த தேவை இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால நான் அதை நம்பி அதற்கு கீழ்ப்படியும் போது என் மேல என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார். இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அது என்ன செய்யல? அது என்ன செய்யல? அது என்ன செய்யல? விழாது. விழாது. ஏன்னா வந்து மோதும். பயங்கரமா வந்து மோதும். ஆனா விழாது. சொல்லுங்க, பயங்கரமா வந்து மோதும். ஆனா விழாது. அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் வந்து மோதும். ஆனா பயப்பட வேண்டாம். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எந்த பயம் தேவையில்லை. அல்லேலூயா. ஆமா, அடுத்த வசனம் என்னது? அப்போ அஸ்திபாரம் என்னது? வார்த்தை. வார்த்தை என்ற அஸ்திபாரம். வார்த்தை என்ற அஸ்திபாரத்தின் மேல யாரு வீடு கட்டுகிறாரோ அவர் மேல இந்த பூமியில இந்த எல்லா பிரச்சனையும் வந்து மோதும். ஆனா அது ஒன்றும் செய்யாது. அது ஒன்றும் செய்யாது. அது ஒன்றும் செய்யாது. அது ஒன்றும் செய்யாது. ஆமா, தொடர்ந்து வாசிங்க. இனி அடுத்த, நான் சொல்லிய இந்த வார்த்தையை, அப்போ பிரச்சனை எங்க? கேட்கிறார், ஆனா செய்ய மாட்டேன். நீங்க இல்லை, நீங்க எல்லாம் அவங்க நல்ல, அவங்க கேட்டு செய்யறவங்க தானே. ஆமா, அது உங்களை இல்லை, வேற வேற சபையில் அவங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து வார்த்தை என்ன செய்வார்? கேட்பாங்க, ஆனா செய்ய மாட்டேன். அவங்களை குறித்து தான் சொல்லியிருக்கு. ஆமா, வாசிங்க. ஆனா கர்த்தருக்கு நல்லா தெரியும் கேட்டாரா இல்லையான்னு. யாருக்கு தெரியும்? ஒரு நிமிஷம். நாம ஞாயிற்றுக்கிழமை வந்து பிரசங்கம், உபதேசம், வார்த்தை கேட்டாரா இல்லையா என்று யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நான் கர்த்தர் சொல்றார், அவங்க என் வார்த்தையை கேட்டார், ஆனா அதன்படி நடக்கல. அவரை ஏமாற்ற முடியாது. அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை எல்லாம் ஏமாற்ற முடியாது. அவருக்கு தெரியும் எந்த வார்த்தை நான் கேட்டு இருக்கிறேன், எந்த வார்த்தை நான் கேட்கல என்று அவருக்கு தெரியும். கொஞ்சம் முன்னே நான் பார்த்தோம், அவர் சொன்னார், உன் கிரியைகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். அப்போ நான் வார்த்தை கேட்டேனா இல்லையா என்று அவருக்கு தெரியும். தெரியும். ஆமா, நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி ஆமா, தொடர்ந்து வாசிங்க. அப்போ வார்த்தையே
ஆமா, என்ன நடந்தது? அவர்கள் மேலும் காற்றடித்தது, அவர்கள் மேலும் பெருமழை சொரிந்தது, அவர்கள் மேலும் பெருவெள்ளம் வந்து மோதினது. ஆனா அது விழுந்தது. மணல் மேல் கட்டினது விழுந்தது, ஆனா வார்த்தையின் மேல் கட்டினது விடல. இப்ப சில கிறிஸ்தவர்களை ஏன் குந்தி குந்தி வாழ்கிறார்? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், எழும்ப முடியாத அளவுக்கு போராட்டம். ஜெபிக்கிறார்கள், உபவசிக்கிறார்கள், தசபாகம் கொடுக்கிறார், காணிக்கை கொடுக்கிறார், ஆனா வெற்றி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என்ன காரணம்? வசனத்தை கேட்டார்கள், ஆனா அதன்படி செய்யல. அதன்படி. ஆனா இந்த 2025ஆம் ஆண்டுல நம்ம எல்லாரும் ஒன்று செய்ய போறோம். என்னது? எல்லா சூழ்நிலை மேலும் அவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்வோம்? கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அங்க நம்ம பார்த்தோம், இயேசு சொன்னார், நான் சொல்லிய இந்த வார்த்தை. எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? அப்படிதானே நான் சொல்லிய இந்த வார்த்தை. எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? எங்கே எழுதியிருக்கு? அங்கேயும் இங்கேயும் எழுதின வார்த்தை இல்லை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும் சொன்ன உபதேசங்களை குறித்து தான் இயேசு சொன்னார். என்னோட இருக்கிறீங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம். மத்தேயு 5ஆம் அதிகாரம், ஆமா, 1லேருந்து வாசிங்க. ஆமா. அவர் திரளான ஜனங்களை பார்த்து மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது ஓகே. அப்போ இயேசு திரளான ஜனத்தை பார்த்து மலை மேல் ஏறினார். மலை மேல் ஏறிட்டு அவர் யாரை பார்த்து சொன்னார்? திரள் கூட்டமும் இருந்தது, சீஷர்களும் இருந்தது. ஆமா இல்லையா? திரள் கூட்டம் இருந்தது, ஆனா யாரை பார்த்து? அப்ப யாரு கேட்கிறார்? திரள் கூட்டம் கேட்கிறார், சீஷர்களும் கேட்கிறார். ஆனா இயேசு யாரோடு பேசுறார்? நீங்க திரள் கூட்டமா, சீஷர்களா? நீங்க திரள் கூட்டமா, சீஷர்களா? நீங்க விசுவாசியா, சீஷனா? குழப்பிட்டேன் உங்களை. அப்ப இயேசு திரள் கூட்டத்தை பார்த்து மலை மேல் ஏறினார். அவர் தம்முடைய சீஷர்கள் பக்கத்தில் வந்து இருந்தார். யார் பக்கத்தில் இருப்பார்? திரள் கூட்டம் தூரத்தில் இருப்பார். ஆமா, சபையில் வந்துட்டா, உங்களை சொல்லல, சபையில் வந்துட்டாலும் சிலர் தூரத்தில் இருப்பார், சீஷர்கள் பக்கத்தில் இருப்பார். சீஷர்கள் எப்போதும் எங்கே இருக்க விரும்பும்? பக்கத்தில். திரள் கூட்டம் எங்கே இருப்பார்? தூரத்தில் இருப்பார். அப்படிதானே? கிளாஸில் லாஸ்ட் பெஞ்சில் யார் இருப்பார்? பிள்ளைகளுக்கு தெரியும். படிக்கிறவங்க எங்கே இருப்பார்? அப்ப சீஷர்கள் எங்கே இருந்தார்? லாஸ்ட் பெஞ்சா, ஃபர்ஸ்ட் பெஞ்சா? என்னோட இருக்கிறீங்களா? நீங்க சீஷர்களா, விசுவாசிகளா? சரி, நம்ம வார்த்தையின் படி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? மறுபடியும் வாசிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆமா. அவர் சீஷர்கள் அப்ப பக்கத்தில் யார் வருவார்? நீங்க சீஷரா இருந்தா எங்க வருவீங்க? பக்கத்தில் வந்து. சீஷர்கள் பக்கத்தில் வந்த உடனே இயேசு என்ன செய்தார்? யாருக்கு? பக்கத்தில் வந்த சீஷர்களுக்கு. அப்ப உபதேசம் யாருக்கு? பிரசங்கம் யாருக்கு? பிரசங்கம் திரள் கூட்டத்திற்கு. பிரசங்கம் திரள் கூட்டத்திற்கு, உபதேசம் சீஷருக்கு.
பிரசங்கம் திரள் கூட்டத்திற்கு, உபதேசம் சீஷருக்கு. எல்லாம் வசனம் எடுத்து காட்டுறதுக்கு நேரம் இல்லை. என்னோட இருக்கிறீங்களா? அப்போ உபதேசம் சீஷர்களுக்கு. என்ன உபதேசம்? அவர் தம்முடைய வாயை திறந்து உபதேசம் சொல்லி தொடங்கிய. ஆமா, அப்போ அங்கே தொடங்கி எங்க முடித்தார்? 7ஆம் அதிகாரம் 23 கொண்டு முடிக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2 இருந்து 7ஆம் அதிகாரம் 23 வரைக்கும் சொல்லப்பட்ட உபதேசங்களை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் கண்மல மேல வீடு கட்டினவர்களுக்கு சமனாயிருப்பார். அவர்கள் மேல பெருங்காற்று வரும், பெருமழை வந்து மோதும், பெருவெள்ளம் வந்து மோதும், ஆனா அவர்கள் விழவே மாட்டார். எதன் மேல் புரியுது? ஆவியானவர் உதவி செய்வாராக. அப்போ இயேசுவின் உபதேசத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் மேல பிரச்சனைகள் வரும், ஆனா அவர்கள் ஸ்டடியா நிற்பார். ஆனா இந்த உபதேசத்தை கேட்டு அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் மேல பிரச்சனை வரும்போது அவங்க மூழ்கி போவார்கள். அவங்க பிரச்சனைக்குள்ளேயே மூழ்கி இருப்பார்கள். அதுல இருந்து வெளியில வரவே முடியாத அளவுக்கு அவங்க போராடுவார். என்னோட இருக்கிறீங்களா? அப்போ நம்ம வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னா, நம்ம ஒவ்வொருடைய அஸ்திபாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகளை, உபதேசங்களை ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய அஸ்திபாரமாக அவன் எடுத்துக்கொள்ளும் என்றால், அதை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் என்றால், அவன் மேல இந்த பூமியில இந்த என்ன பிரச்சனை வந்தாலும் அவன் ஸ்டடியா நிற்பான். எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவை? அதுக்கு ஒன்று தான் செய்ய வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2 இருந்து 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அது மாறும்போது நீங்க பாருங்க, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இன்னும் நிறைய பிரசங்கம் பண்ணோன்னா பஸ் வரும், அது நான் போகணும். யோவான் 8ஆம் அதிகாரம் 30-31 சீக்கிரமா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனேன். ஆமா, யோவான் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சீக்கிரமா. ஆமா, மறுபடியும் யோவான் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இவைகளை அவர் சொல்லுகையில், யார் சொல்லும்போது? இயேசு சொல்லும்போது. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசத்தை வைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? இயேசு பிரசங்கம் பண்ணும்போது அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார். ஆமா, யாரை நோக்கி? யாரை நோக்கி? எனக்கு சரியான பதில் கிடைக்கல. யாரை நோக்கி? ஆமா, யார் அது சொன்னது? அப்பா, இந்த புள்ள தான். விசுவாசித்த யூதர்களை, விசுவாசிகளை. யாரை பார்த்து? விசுவாசிக்கிற யூதர்கள். விசுவாசி இல்லையா? விஷஊசி இல்ல. சிலர் கிறிஸ்துக்குள்ள வந்து விஷஊசியா இருப்பார். யாரு? விசுவாசி. விசுவாசித்த யூதர்களை பார்த்து, நீங்கள் இயேசு மேல விசுவாசம் வைத்த நீங்கள், இயேசுவில விசுவாசத்தை வைத்து வந்த நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே. அப்ப யார் சீஷர்கள்? இந்த புள்ள தான் சரியா சொல்லும். தேவனிடத்துல. உங்களோட பேர் என்னது? ஜாய்ஸ். கர்த்தர் அந்த பிள்ளை அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். ஆவியானவர் அவ்வளோ தெளிவு கொடுக்கிறார், வார்த்தை அவ்வளோ புரிய வைக்கிறார். அது ஒரு விசேஷ கிருபை. ஆனா பெருமை வந்து விடக்கூடாது. முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள வேணும். அல்லேலூயா. என்ன வசனம்? இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய, நேரம் இல்லை, நான் சுருக்கி சொல்றேன். இயேசுடைய பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் இயேசுவிடத்துல விசுவாசத்தை வைத்தார். ஆனா விசுவாசத்தை வைத்தவர்களை கொண்டு வந்து தனிப்பட்ட முறையில் பேசுறார். யாரோடு பேசுறார்?
விசுவாசம் வைத்த விசுவாசிகளை பார்த்து பேசுறார். திரள் கூட்டத்தை பார்த்து பேசல. அவங்களுக்கு பிரசங்கத்தை பண்ணிட்டு யாரெல்லாம் விசுவாசத்தை வைத்தாரோ அவர்களை பார்த்து பேசுகிறார். அப்படிதானே வசனம்? நான் புரட்டல தானே, கூட்டல தானே, குறைக்கல தானே. மறுபடியும் வாசி பாருங்க, யோவான் 8:30-31. இவைகளை அவர் சொல்லுகையில், இயேசு சொல்லுகையில், அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார். அப்போ ஆடியன்ஸ் யாரு? யாரோடு பேசுகிறார்? இப்போ முதல்ல யாரோடு பேசினார்? எல்லாரோடும் பேசுறார். இப்போ யாரோடு பேசுறார்? அவங்களுக்கு வேற, இவங்களுக்கு வேற, அவங்களுக்கு வேற, இவங்களுக்கு வேற. இப்போ விசுவாசித்த யூதர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என் மேல விசுவாசமா இருக்கிற நீங்கள், விசுவாசிகளா இருக்கிற நீங்கள், என் வசனத்தில், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் எனக்கு சீஷர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? சீஷர்கள் யாரு? புள்ள சொன்னார், சீஷர்கள் யாரு? இயேசு மேல விசுவாசத்தை வைத்து அவருடைய வார்த்தையில ஸ்டடியா இருக்கிறவங்க, வந்து போறவங்க இல்ல. எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களை பார்த்து தான் இயேசு சொன்னார், நீ எனக்கு சீஷன், நீ எனக்கு சீஷன், நீ எனக்கு சீஷன். ஆனா விசுவாசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க கீழ்ப்படிய மாட்டார், ஆனா அவங்க விசுவாசி. அவ விசுவாசி யாரு? வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஆனா சீஷன் என்ன செய்வான்? வார்த்தையிலே நிலைத்திருப்பான். வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவன் சீஷன். இயேசு மேல விசுவாசம் வைத்திருக்கிறவன் விசுவாசி. அதனால்தான் விசுவாசிகள் எல்லாம் சீஷர்கள் இல்லை, ஆனா சீஷர்கள் எல்லாம் விசுவாசிகள். புரியலையா? பிள்ளைக்கு புரிஞ்சிருக்கும். புரியல? விசுவாசிகள் எல்லாம் சீஷர்கள் இல்ல, ஆனா சீஷர்கள் எல்லாம் விசுவாசிகள். எத்தனை பேர் புரியுது? என்ன? விசுவாசிக்கிறவர்கள் தான் இயேசுவின் வார்த்தையில நிலைத்திருக்கிறார்கள். அதனால இயேசு சொன்னார், மெய்யாகவே நீங்கள் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். ஆனா சிலர் விசுவாசிகளாக அப்படியே இருக்கிறார், சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு. இப்ப விசுவாசி யாரு? சீஷன் யாரு? பிள்ளை புரியல. என்ன சீஷன்? விசுவாசம் மட்டும் இருக்கிறவன் விசுவாசி. அப்ப அதனால என்ன சொல்றோம்? விசுவாசிகள் எல்லாம் சீஷர்கள் இல்ல, ஆனா சீஷர்கள் எல்லாம் விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. இந்த சீஷர்களுக்கு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, தொடர்ந்து வாசிப்போம். ஓகே, அந்த 30ல இருந்து மறுபடியும் வாசிங்க, அந்த ஃப்ளோவில் வரட்டும். ஆமா. இயேசு யூதர்களை பார்த்து, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்து இருந்தால் 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 நீங்க தான் முடிவெடுக்கணும். இருந்தால் கண்டிஷன், இருந்தால் நீங்க தான் முடிவெடுக்கணும். இருக்க வேண்டுமா, இல்லை நான் விசுவாசியா இருந்தா போதுமா, வாழ்நாள் எல்லாம் விசுவாசியா இருந்தா போதுமா, இல்லை நான் அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டுமா என்று நீங்க தான் முடிவெடுக்கணும். நான் முடிவெடுத்துட்டேன். விசுவாசியா இருந்தா போதாது, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்துட்டேன். அப்பதான் சீஷனா இருக்க முடியும். அப்ப சீஷர்கள் யாரு? அவர் மேல விசுவாசத்தை வைத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே நீங்கள் எனக்கு சீஷராயிருப்பீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பட்டம்! அவரே என்ன சீஷனாக ஏற்றுக்கொள்கிறார். குரு என்ன சீஷனாக ஏற்றுக்கொள்ள வேணும். நான் போய் கையும் காலும் பிடிச்சு நான் சீஷன் சீஷன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவர் என்னை பார்த்து சொல்லணும், நீ எனக்கு சீஷன், நீ எனக்கு சீஷன். ஹல்லேலூயா. ஆமா. அடுத்த வாக்குத்தத்தம் சீஷனுக்கு மறுபடியும் சத்தியத்தையும் சத்தியத்தையும். அப்போ எனக்கு சீஷனும் ஆயிருப்பார், சத்தியத்தையும் அறிவார். விசுவாசிக்கு சொல்லல, சீஷனுக்கு தான் சொன்னார். சீஷனுக்கு தான் சொன்னார். சீஷத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஆவியானவர் சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள கொண்டு செல்லுவார். ஆவியானவர் எல்லா சத்தியத்துக்குள்ள நடத்துகிற சத்திய ஆவியானவர். சீஷத்துக்காக ஒப்பு கொடுக்கிறவர்கள்
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அநேக விசுவாசிகள் இன்றைக்கும் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். ஆனால் சீஷர்களோ சுதந்திரவாளிகளாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சீஷர்களை ஒன்றும் கட்டி வைக்க முடியாது. எந்த சூழ்நிலையுமே சீஷனை கட்டி வைக்கவே முடியாது. அவன் எல்லா கட்டுகளை உடைத்து அவன் வருவான். ஏன்னால் அவன் இயேசுவின் மேலே அன்பு கூர்ந்து இயேசுவின் மேலே விசுவாசத்தை வைத்து எல்லா சூழ்நிலைமையிலும் இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறபடியால், அவன் இயேசுவுக்கு சீஷனாக இருக்கிறபடியால் அவன் சத்தியத்தையும் அறிவான், சத்தியம் அவனை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் யாரை விடுதலையாக்குறது? விசுவாசியா சீஷனையா? கொஞ்சம் அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுங்க. சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கணும்னு சொன்னா நீ சீஷனாகணும். சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு சபைகள் இங்கே இல்லை, உலகத்தில் பல பகுதிகளில் சபைகளில் விசுவாசிகளை உருவாக்கி வச்சிருக்கிறார். அதனால பாஸ்டருக்கு எப்போ பார்த்தாலும் தலையடி தான். ஆனால் விடுதலை அடை இந்த சீஷர்கள் எந்த சபையில் இருக்கிறாரோ அவர்கள் பாஸ்டருக்கு தோள் கொடுப்பார். ஆனால் விசுவாசிகளாக இருக்கிற சபைகள் இருக்கிறாரோன்னு சொன்னால் பாஸ்டருக்கு தலையடி தான். என்னோட இருக்கிறீங்களா? அப்போ இந்த சபை யாரால நிரப்பப்பட வேண்டும்? கொஞ்சம் சத்தமா, இங்கே அங்கேதெல்லாம் சத்தமே வரல. எந்த சபை சீஷர்களால் நிரப்பப்படுகிறாரோ அந்த சபை பலனுள்ள சபையாக இருக்கும், வல்லமையான காரியம் நடக்கும், அது தேசத்தை அசைக்கும், அநேகர கட்டுகளை அது உடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய சபையெல்லாம் எப்படி இருக்கணும்? சீஷர்களால் நிரப்பப்பட்ட சபையாக இருக்கணும். விசுவாசிகள் இருக்கட்டும், ஆனால் நாளைக்கு அவங்க சீஷர்களாக மாற வேண்டும். இன்றைக்கு யாரெல்லாம் விசுவாசிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் சீஷராக மாறும்போது அவர்கள் சத்தியத்தையும் அறிவார்கள், சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. இப்போ சுவிசேஷம் சொன்னால் யார் உருவாகணும்? விசுவாசியா சீஷனா? நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லும்போது யாரை உருவாக்குறீங்க? விசுவாசியா சீஷனையா? பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் இது வரைக்கும் சுவிசேஷம் சொல்லி யாரை உருவாக்குனீங்க? விசுவாசியா சீஷனையா? விசுவாசியை தான் உருவாக்கியிருக்க. சில நேரம் வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டார், சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். ஆனால் சீஷனை உருவாக்குனா அவன் என்ன செய்வான்? வார்த்தைக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிவான். அவன் பிறரையும் சீஷத்துக்குள்ள நடத்துவான். சீஷர்கள் தான் பிறரையும் சீஷத்துக்குள்ள நடத்தும். சீஷர்கள் தான் பிறரையும் சீஷத்துக்குள்ள நடத்தும். இப்போ இயேசு இந்த உலகத்திலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்னமே இறுதி கட்டளை என்னது? இயேசுவின் இறுதி கட்டளை என்னது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்றீங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18, 19, 20 சீக்கிரமா. நீங்கள் யாரு? சீஷர்கள். இது யாருக்கு சொன்னார்? யாருக்கு சொன்னார்? சீஷர்கள் தான் சொன்னார், விசுவாசிக்கு சொல்லல. யாருக்கு சொன்னார்? ஆனா இவர்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இவருக்கு கொடுத்த கட்டளை வேற, ஆனா 28ஆம் அதிகாரத்தில் இதே அப்போஸ்தலர் கொடுக்கிற கட்டளை வேற. ரெண்டும் வித்தியாசம். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு தம்முடைய 12 சீஷர்களை அப்போஸ்தலர்களை அனுப்பிட்டு சொல்றார், நீங்க போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்க, வியாதிஸ்தர்களை சொஸ்தமாக்குங்க, கட்டுண்டவர்களை எல்லாம் விடுதலை ஆகுங்க என்று சொல்லி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும்படி அனுப்பினார். ஆனால் இயேசு உயிர்த்ததுக்கு பிறகு அதே அப்போஸ்தலருக்கு ஒரு புது கட்டளை கொடுக்கிறார். நீங்க போய் சீஷரே எத்தனை பேர் போற? ஆமா. அப்போ ஆரம்பத்தில் பிரசங்கம், இப்போ என்னது? சீஷராக்க வேண்டாம். ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் பிரசங்கம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் சீஷரை உருவாக்க வேண்டாம். அதுக்கு முதலாவது நீங்கள் சீஷராக இருந்தால் தான் பிறரை சீஷராக்க முடியும். நீங்கள் விசுவாசியாக இருந்து கொண்டு பிறரை சீஷராக்கணும்னு சொன்னால் நடக்கவே நடக்காது. ஒரு டீச்சர் ப்ரொஃபஸரை உருவாக்க முடியுமா? ஒரு டீச்சர், ஸ்கூல் டீச்சர் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஸ்டாண்டர்டு உயர்ந்தது, தரம் கொஞ்சம் உயர்ந்தது. ஆனால் ஒரு ப்ரொஃபஸர் டீச்சருக்கும் ட்ரைனிங் கொடுக்கலாம், ஒரு ப்ரொஃபஸருக்கும் ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆமா இல்லையா?
அப்ப விசுவாசியை உருவாக்க முடியும், ஆனா சீஷனை உருவாக்க முடியாது. ஆனா ஒரு சீஷன் விசுவாசியையும் உருவாக்க முடியும், ஒரு சீஷனை உருவாக்க முடியும். ஆனா தான் சீஷத்துவம் தேவை. ஹல்லேலூயா. அப்போ முதலாவது நான் பிற சீஷராக்கணும்னு சொன்னா நான் சீஷனாய் மாற வேண்டும். அவர் மேல விசுவாசத்தை வைத்து எல்லா சூழ்நிலை மேலும் அவருடைய வார்த்தையில நிலைத்திருந்து நான் சிஷ்யனாகும் போது சத்தியத்தையும் அறிந்து சத்தியம் என்னை விடுதலையாக்கி இயேசு என்னை என்னுடைய சிஷ்யன் என்று சொல்லி அழைக்கும் போது இயேசு சொல்லுகிறார், இனி நீ பிறரையும் போய் சிஷ்யனாக்கு. ஹல்லேலூயா. ஆமா, வாசிங்க மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-19. நீங்கள் புறப்பட்டு போய். யார் இப்போ? இவர்கள் சீஷரை உருவாக்குற சீஷர்கள். இவர்கள் இப்போ யாரு? அன்றைக்கு ஊழியம் தொடங்கும் போது இயேசு அவர்களை சொல்லி அனுப்பினார், நீங்க எல்லா இடத்தும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க. ஆனா இப்போ இயேசு உயிர் தந்த அப்புறம் சொல்லுகிறார், நீங்க பிறரை போய் சீஷராக்குங்க. ஹல்லேலூயா. எந்த ஊழியம் செய்யணும்? இயேசு கடைசியாக சொல்லிட்டு போன ஊழியம் நானும் நீங்களும் செய்ய கடனாளிகளாக இருக்கிறோம். என்ன ஊழியம்? சீஷர்களை உருவாக்குற ஊழியம். என்ன ஊழியம்? சீஷர்களை உருவாக்குற ஊழியம். ஆமா, வாசி முடிங்க. ஆமா, கொடுத்து அப்போ பிரசங்கமா உபதேசமா? உபதேசம் பண்ணதான் சொல்றார். பிரசங்கம் வேற. மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். பிரசங்கம் வேற, உபதேசம் வேற. இயேசு அநேக பட்டணங்கள்ல பிரசங்கமும் உபதேசமும் பண்ணினார். பிரசங்கம் சிலருக்கு, உபதேசம் சீஷருக்கு. பிரசங்கம் திரள் கூட்டத்திற்கு, உபதேசம் சீஷருக்கு. இப்ப இந்த சீஷர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? பிறரையும் சீஷராக்கி அவர்கள் என் கட்டளை கீழ்ப்படுகிறதுக்கு நான் உங்களுக்கு சொன்னதை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களை நடத்துங்க. கீழ்ப்படுதலுக்குள்ள நடத்துங்க. இதெல்லாம் சொல்ல போனா இன்னும் ரொம்ப நேரம் எடுக்கும். நான் முடிக்க வேண்டும். இயேசுவின் கட்டளை என்ன? இறுதி கட்டளை என்ன? விசுவாசியை உருவாக்குறதா, சீஷர் உருவாக்குறதா? ஓகே தானே? அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 21, 25 சீக்கிரமா. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 21, 22. அந்த பட்டணத்தில் அவர்கள் என்ன பிரசங்கித்தார்? என்ன பிரசங்கித்தார்? சுவிசேஷத்தை பிரசங்கித்து சுவிசேஷம் சொன்னா யார் உருவாகணும்? விசுவாசியா சீஷனா? என்ன எல்லாரும் அப்படியே பாக்குறீங்க? என்ன சீஷன் உருவாகணும். ஏன்னா இயேசுவின் கட்டளை என்னது? சுவிசேஷம் சொன்னா சீஷன் உருவாக வேண்டும். அல்லேலூயா. இப்ப இவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது யார் உருவாகிறார்? சீஷர்கள் உருவாகிறார். நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது யார் உருவாகணும்? நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது விசுவாசி உருவானா பாஸ்டருக்கு தலையடி சபை வளரவே வளராது. ஆனா நீங்க சுவிசேஷத்தை சொல்லி சீஷர்கள் உருவாகும் போது சபை பலன் கொண்டு எழும்பும், பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆனா அடுத்த ஒரு காரியம் இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. திரும்பி வந்து விசுவாசியோட சீஷருடையதா? விசுவாசியோட சீஷருடையதா? சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் 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 கொஞ்சம் சத்தமா பாருங்க, சத்தம் வரதில்லை. நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள். ஆமா, பாருங்க, ஆமீன் வராது. பயந்துட்டீங்களா? சீஷன் அவனுக்கு உபத்திரம் உண்டு. சீஷனுக்கு உபத்திரம். யார் இயேசுவோட ரொம்ப கிட்டி நெருங்குறானோ அவனுக்கு உபத்திரம் அதிகம் உண்டு. யார் தூரத்தில் நிற்கிறானோ அவனுக்கு உபத்திரம் குறைவு.
யார் தூரத்தில் நிற்கிறானோ அவனுக்கு உபத்திரம் குறைவு. ஆனால் யார் இயேசுக்கு கிட்ட வருகிறானோ அவனுக்கு உபத்திரம் உண்டு. ஏன்னா அவனுக்கு சுற்றும் யாரை விழுங்கலாம் என்று சத்ருவானவன் என்ன செய்கிறார்? கர்ஜிக்கிற சிங்கம் போல. தூரம் நிற்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை, சத்ரு அவனை பார்க்கவே மாட்டான். ஏன்னா அவனால எந்த பிரச்சனையும் வராது. பவுல் சொல்றார், உள்ள எனக்கு பிரச்சனை, உள்ள எனக்கு போராட்டம் இல்லையா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக என் சரீரத்தின் பிரமாணம் என்னை போட்டு வாட்டி வதைக்கிறது, ஆனால் கிறிஸ்துவ இயேசுவினால நான் வெற்றி சிறக்கிறேன். அப்போ சீஷனுக்கு உள்ளேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை, அவன் மனதுக்குள்ளேயும் பிரச்சனை. வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவனுக்கு ஒரே போராட்டம். ஆனால் வெளியில் என்ன பிரச்சனை? வானமல்ல பொல்லாத ஆவியின் சேனைகளால் துரைத்தனங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் அந்த காலத்தின் வல்லமைகளோடும். அப்போ வெளியில இருந்தும் போராட்டம் சீஷனுக்கு, உள்ளே இருந்தும் போராட்டம். ஆனால் கூட யார் இருக்கிறார்? இயேசு இருக்கிறார். என்ன நம்ம பார்த்தோம்? என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்களோட நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணோம். அவன் இயேசுவும் பிதாவும் ஆவியானவரும் நம்மோட வாசம் பண்ணுகிறதுனால உள்ளேந்து போராட்டம் வந்தாலும் சரி, வெளியிலேருந்து போராட்டம் வந்தாலும் சரி, நம்ம வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக இருப்போம். ஒன்று நம்ம அசைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இப்போ சீஷனுக்கு போராட்டம் அதிகமாக இருக்கும், விசுவாசிக்கு போராட்டம் குறைவாக இருக்கும். ஆனால் விசுவாசி சோர்ந்து போகும், வெட்டி சிறக்க முடியாத அளவுக்கு குந்தி குந்தி வாழ்வான். ஆனால் சீஷனோ கால் ஊண்டி நிற்பான். ஹல்லேலூயா. அப்போ சீஷன் யாரு, விசுவாசி யாரு? சீஷன் யாரு, விசுவாசி யாரு? நான் முடிக்க போறேன். சீஷன் யாரு, விசுவாசி யாரு? விசுவாசி வார்த்தையில நிலைத்திருக்க மாட்டான், சாக்கு பக்கம் சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனா சீஷனோ விசுவாசிச்சு விசுவாசிச்சு வார்த்தையில நிலைத்திருப்பான். விசுவாசி உபதேசத்தை கேட்பான், ஆனா கீழ்ப்படிய மாட்டான். சீஷனோ உபதேசத்தை கேட்பான், அதன்படி நடப்பான். ரெண்டு பேர் மேலும் பெருங்காற்று, பெருமழை, பெருவெள்ளம் வந்து மோதும், இவன் விழுந்து போவான், இவன் எழும்புவான். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுகள் இருக்குமா? சீஷனுக்கு அதிக பாடு இருக்கும், சீஷனுக்கு. ஆனால் அவனோட தான் இயேசுவும் இருப்பான். அவனோடு இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நான் உங்களை 2 பேரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன். எங்களோட சேர்ந்து ஊழியம் செய்கிற சகோதரன் பர்னார்டு, சகோதரி இந்திரா, அவங்கள கொஞ்சம் கொண்டு வருவீங்களா? இவர்கள் எங்களோட மிஷனரிகள். எங்களோட ஊழியத்தில் கவனிச்சு கேளுங்க. இவர்கள் எங்களோட ஊழியத்தில் மிஷனரிகள். இவர்கள் கிட்டத்தட்ட குடும்பமாக 25 வருடமாக, எத்தனை வருடம்? 25 வருடமாக பொம்பை நகரத்தில், பொம்பை பட்டணத்தில் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன், ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு, ஜனங்கள் கூடி நிற்கிற இடத்துல இயேசுதான் கர்த்தர் என்று 25 வருடமாக சுவிசேஷம் சொன்னவர்கள். வருடமாக இவர்கள் சென்னை பட்டணத்தில் தங்கியிருந்து ஊழியம் செய்கிறார்கள். பார்வையற்ற மக்களுக்கு இடையில போய், குறிப்பாக பார்வையற்ற மக்களுக்கு இடையில போய் இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள், மற்றவர்களை சீஷத்துக்குள்ளே நடத்துகிறார்கள். பார்வையற்ற இவர்களையே இப்படி தேவனுக்காக ஊழியம் செய்யும் என்றால், பார்வையுள்ள நாம அமைதியாக இருக்கும்போது தேவன் நம்மிடத்தில் கணக்கு கேட்க மாட்டாரா? நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள் அநேக நேரம் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே எனக்கு அந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி நாம சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் இவர்களோ பலவிதமான பிரச்சனையின் மத்தியில் இவர்கள் தனியே சமைச்சு சாப்பிடுகிறார்கள், தனியே வீட்டில் காரியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். சில நேரம் வீட்டில் யாராவது உதவிக்கு வருவார்கள். ஆனால் நீங்க இவர்களை பார்க்க வேண்டும், இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். அநேக பாடுகள், அநேக போராட்டங்கள். ஆனால் அந்த போராட்டத்தின் மத்தியில், அந்த பாடுகள் மத்தியில் அவர்கள் போய் இயேசு பிரசங்கிக்கிறார். இவர்கள் தான் சீஷர்கள், இவர்கள் தான் சீஷர்கள்.
என்னோட இருக்கிறீங்களா? 2025ஆம் ஆண்டு இன்றைக்கு 18 ஜனவரி 18 தானே. இன்றையில இருந்து யாராவது அமைதியா இருந்துட்டுனா கர்த்தர் உங்களிடத்துல கணக்கு கேட்பார். தெரியாம இருக்கிறது வேற, தெரிஞ்சதுக்கு பிறகு கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும். இவர்கள் கர்த்தருக்காக தங்கள் உயிரை கொடுத்து போராடும் என்றால் இவர்கள் சாக்கு போக்கு சொல்லி இருக்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு பார்வை இல்லை, ஆண்டவரே எங்களுக்கு பலவித பலவீனம், எங்களுக்கு பிரச்சனை இருக்கு என்று சாக்கு போக்கு சொல்லி வீட்டில் இருந்திருக்கலாம். இல்லை இல்லை, இந்த ஐயா சொல்றார், பாஸ்டர் நான் சென்னையில் வந்து பம்பையில் ஊழியம் செய்த மாதிரி என்னால் செய்ய முடியாமல் இருக்கு, எனக்கு பல சபைகளை அறிமுகப்படுத்துங்க, இங்கெல்லாம் பார்வையற்றவர்கள் இருக்கிறாரோ அவர்களை அறிமுகப்படுத்துங்க, நாங்கள் அவர்களை போய் சந்திக்க வேண்டும். உங்களுக்கு அப்படி பார்வையற்றவர்கள் யாராவது தெரியும் என்று சொன்னால் இவர்களோட தொடர்பு கொள்ளுங்க. அவர்களை தனியே அவர்களை வீட்டில் போய் சந்திச்சு அவர்களை கிறிஸ்துவை அறிவிக்கிற அந்த ஆவியில் வைராக்கியம் கொண்டு இருக்கிறார்கள். எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச பார்வையற்றவர்கள் இருக்கும் என்று சொன்னால் இவர்களோட தொடர்பு கொள்ளுங்க. ஓகே தானே பாஸ்டர்? இவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களை சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் இப்படியெல்லாம் செய்யும்போது நானும் நீங்களும் செய்யாம இருந்துட்டுனா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு முன்னமே பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை மேல இருக்கும்போது அரசாங்கத்திலே இந்த வேலை வந்தது. ஆனா அந்த வேலை எடுக்காமல் நாங்கள் முழு நேரம் தேவனுக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்த அந்த நாட்கள்ல சகோதரிக்கு தேவன் ஒரு பாட்டை கொடுத்தார். அழைத்தவர் நீர் அல்லவா என்று சொல்லி. ஆனா அவங்களுக்கு பொருளாதார தேவை இருக்கு, அவங்களுடைய செலவுக்கு பொருளாதாரம் தேவை. வேலை கிடைக்கிறது, நல்ல வேலை கிடைக்கிறது, அரசாங்க வேலை கிடைக்கிறது. ஆனால் அந்த வேலை கூட வேண்டாம், நாங்கள் கர்த்தருக்காக முழு நேர ஊழியம் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் பொறுத்தனை எடுத்தார்கள். இன்று வரைக்கும் கர்த்தர் அதிசயகரமாக நடத்துகிறார். அந்த பாட்டு ஒரு 2 வரி பாடும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். நீர்தானே என்னை அழைத்தது, நீர்தானே நீர்தானே என்னை தெரிந்ததும், நீர்தானே 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 இயேசுயா, நீர்தானே அழைத்தது, நீர்தானே நீர்தானே தெரிந்ததும், நீர்தானே 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 இயேசுயா, நீர்தானே அழைத்தது, நீர்தானே நீர்தானே தெரிந்ததும், நீர்தானே தாயின் கருவில் என்னை தெரிந்தது, நீர்தானே தாங்கி சுமந்தது, நீர்தானே சரிக பத சத சரி சதா ரி சத சதா ரி சரி சத ப சத சத பக க ப ப ப பக க க ரி சா. தாயின் கருவில் என்னை தெரிந்தது, நீர்தானே தாங்கி சுமந்தது, நீர்தானே பாலூட்டி தாலாட்டி சீராட்டி என்னை வளர்த்த தாயும் தகப்பனும், நீர்தானே பாலூட்டி தாலாட்டி சீராட்டி என்னை வளர்த்த தாயும் தகப்பனும், நீர்தானே 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 இயேசுயா, நீர்தானே அழைத்தது, நீர்தானே நீர்தானே தெரிந்தது, நீர்தானே சுமைகள் சுமந்து நான் சோர்ந்து போன வேளையிலும், சொந்தங்கள் வெறுத்த போதும், சுகவீனத்தில் இருந்த போதும், சுமைகள் சுமந்து நான் சோர்ந்து போன வேளையிலும், சொந்தங்கள் வெறுத்த போதும், சுகவீனத்தில் இருந்த போதும், நண்பர்கள் பிரிந்த
கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இந்த நாளில் கூட நாம் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டோம். உண்மையிலே மும்பை பகுதியிலே நாங்கள் ஊழியம் செய்து வந்தோம். சுமார் 25 ஆண்டுகளாக ஊழியம் செய்து வந்தாலும் கூட தேவ நாம மகிமைக்கான சுருக்கமாக சொல்கிறேன். வீடுகள், விடுதிகள், பல இடங்களுக்கு ரயில் நிலையங்களில் சென்றிருக்கிறோம். பார்வையற்றவர்களை நாங்கள் அந்த மும்பை பகுதியிலே 15க்கு மேற்பட்ட மிஷினரிகளை நாங்கள் உருவாக்கி வந்திருக்கிறோம். ஆனால் பல இடங்களுக்கு சென்ற போது கூட தேவ நாம மகிமைக்காக சொல்கிறேன், ஒரு நாளில் நாங்கள் கீழே விழுந்தோம், அடிபட்டோம். அது எங்களுக்கு எந்தமான சேதம் இல்லாமல் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஊனமுற்றவர்கள், பார்வையற்றவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபியுங்க. உங்கள் பகுதியில் ஊனமுற்றவங்க, பார்வையற்றவங்களை பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் எங்களோட தொடர்புங்க. நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் வேதாகம பிரெயில் புஸ்தகம் கொடுக்குறோம், டாக்கிங் பைபிள் பேசும் வேதாகமம் கொடுக்குறோம். அதுபோல் நாங்கள் அவர்களுக்கு மற்றபடியான மருத்துவ உதவிக்காக உதவி செய்கிறோம். பல காரியங்களும் செய்து வருகிறோம். எனவே தொடர்ந்து எங்களுடைய இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். எங்களுடைய ஒரே நோக்கம் ஊனமுற்ற பார்வையற்ற மக்களும் அவர்களுடைய கண்களும் திறக்கப்பட வேண்டும், அவர்களும் தேவனை அறிய வேண்டும், அவர்களும் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக வேண்டும். குறிப்பாக நாம் இது கேட்ட சத்தியத்தை போல பார்வையற்றவர்கள் விசுவாசிகளாக மட்டுமல்ல, அவர்கள் சீசர்களாக வேண்டும். அல்லேலூயா. அவர்களை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கார். எனவே சீசர்கள் என்ன செய்யணும்? அப்போஸ்தலராக வேண்டும் என்ற அந்த குறிக்கோளோடு நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபியுங்கள். பாருங்கள், நாம் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்தை இணைந்து கட்டுவோம். தேவ போதகருடைய அனுமதியை பற்றி கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் எங்களுடைய ஊழியத்தை பற்றி விரிவாக, விளக்கமாக, விவரமாக தெரிவிப்போம். எல்லா விதமான சந்தேகங்களையும் நாங்கள் உங்களுக்கு அதனுடைய சந்தேகத்துக்கு எல்லா சந்தேகங்களும் நாங்கள் வரும் நாட்களே உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொரு ஆசிரியப்பாக இந்த நாளிலே திருச்சபையிலே ஊழிய பாரத்தையும் இந்த சீஷத்துவத்தினுடைய மகத்துவத்தையும் குறித்து வாய்ப்பு நல்கிய கனம் போதவர்களுக்கும் திருச்சபையாருக்கும் ஒவ்வொருக்கும் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். அல்லேலூயா. நம்ம எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் அப்படியே தேவனோடு பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு நான் தேவனுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கிற ஒரு சீஷையாக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கொஞ்ச நேரம் அப்படியே தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த சபையை தந்தீர்,